வணக்கம். அக்ஞான கிறுக்கன்ல அடுத்த ஒரு பகுதி. இந்த பகுதியில் சமீபத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு அன்பர் அனுப்பிச்ச ஒரு செய்தியை படிக்க வேண்டியிருந்தது. அந்த செய்தியில் அந்த அன்பர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அவருடைய நண்பருடைய மகள் ஐடி படிக்க விரும்புகிறதாகவும் ஐடியில் வேலை பார்க்குறதாகவும் வேலை பார்த்து அதில் இருக்கக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் அப்படின்ற ஒரு கனவோடு இருந்ததாகவும், அப்புறம் அந்த நண்பர் தன்னுடைய பெண்ணை ஐடியில் படிக்க வேணாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி வேறு ஒரு துறையை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு செய்தி அதில் பகிர்ந்திருந்தார். அதில் ஐடியில் வேலை செய்கிறதால இல்லை ஐடியில் உள்ள நுழையிறதால என்னென்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பட்டியலிட்டு இருந்தார். அது ஃபுல்லாக நான் சொல்லலைன்னா கூட இந்த சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நீங்கள் படிச்சிக்கலாம் இந்த பதிவை. அதாவது இந்த ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம், அதாவது நம்ம பாரம்பரியத்தில் இருந்து ஆரம்பித்து நம்ம அன்றாட ஒரு நடைமுறை பாதிக்கப்படுறது, அப்புறம் நம்மளுடைய பாடி ரித்தம், அதாவது ஷிஃப்ட் மாறி மாறி வர்றதில் காலையில் மாலையில் அப்படி வேலைக்கு போய் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் ஐடியில் வேலை செய்கிறதால அதிகப்படியான பண வரவை பார்க்குறதால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அதனால் இந்த ஸ்டேட்டஸ் ஹையாக போயிட்டு அப்புறம் பார்க்கக்கூடிய மணமகனையும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கிறது. அப்புறம் நம்ம உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொலைவு, இப்படியெல்லாம் ஒரு பட்டியலிட்டிருக்கார். அது கொஞ்சம் மிகையாகவும் இருக்கலாம், ஆனால் அதில் உண்மை இல்லாமல் இல்லை. எல்லாமே உண்மை இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு பங்கு அதில் உண்மை இருக்குது அப்படின்றது தான் இதனுடைய சாராம்சம். அதனால் இதுக்கும் மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த பதிவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கிட்டு நிதானமாக பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது 100க்கு 100 இல்லை மிகைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் 100க்கு 100 உண்மை இல்லாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு பங்கு இதில் உண்மை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இதை படித்து உங்களுடைய ஒரு இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.